இந்த வீடியோவை தங்களுக்கு வழங்குபவர்கள் எஜிகோஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நிறுவனம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. என் இனிய உறவுகளை, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது கும்பகோணம் நாகேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி. இது சிவன் கோயிலாகும். இத்திருக்கோயில் என்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் நகரில்தான் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலுக்கு குடந்தை கீழ்கோட்ட நாகேஸ்வர சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இத்திருக்கோயிலின் ராஜகோபுரம் என்பது 5 நிலைகளுடன் கிழக்கு நோக்கியுள்ளது. உள்ளே இடப்பக்கம் நந்தவனம், சிங்கமுகம் தீர்த்த கிணறு உள்ளது. வலப்பக்கம் பெரியநாயகி சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. உள்ளே சென்றால் இடது பக்கம் 16 கால் மண்டபமும் வலது பக்கம் நடராஜ சமயம் உள்ளன. இக்கோயில் என்பது முன்பு சுமார் 35 அடி உயரத்தில் இருந்த கொடிமரத்தின் மேல் பகுதி சேதமடைந்ததால் அதனை சீரமைத்து ஜனவரி 29, 2016 அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இத்திருத்தலத்தில் அப்பர் பாடல் பெற்ற சிவாலயமாகும். தமிழகத்தில் உள்ள நாகர் கோயில்களில் கும்பகோணம் நாகேஸ்வரர் சுவாமி கோயிலும் ஒன்றாகும். இக்கோயிலின் தல வரலாறு பார்க்கும் பொழுது, அமுத குடத்துக்கு அரிசித்த வில்வம் விழுந்த இடத்தில் சிவகுரி ஒன்று தோன்றியது. அத்தலம் வில்வநேசன் என பெயர் பெற்றது. இத்தலம் நாகேசம் என்றழைக்கப்படுகிறது. கும்பகோணத்தில் உள்ள மிக தொன்மையான கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும். இங்கு நாகராசன் பூசித்தால் இறைவன் நாகேச பெருமனாக திகழ்கிறார். திருநாவுக்கரசர் இத்தல பாடும்போது குடந்தை கீழ்கோட்டம் என்கிறார். இத்தலத்தில் இறைவன் நாகேஸ்வரர் வில்வத்தில் இருந்து தோன்றியதால் வில்வநேசர் என்றும், ஆதிசேடனுக்கு அருள் செய்ததால் நாகேஸ்வரர் என்றும், பாதாளத்தில் இருப்பதால் பாதாள லிங்கேஸ்வரர் என்றும் வழங்கப்படுகிறார். இறைவி பெரியநாயகி அம்மை ஆவார். சூரிய பகவான் உள்ளிட்டோர் இத்தலத்தில் வந்து பூஜித்ததால் இத்தலம் சூரிய வழிபாட்டுக்கு மிகவும் முக்கிய தலமாக கருதப்படுகிறது. குறிப்பாக சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சூரிய கிரகணங்கள் மூலவரின் மீது நேராக விடுவதை காண முடியும். இது ஒரு தனி சிறப்பாகும். தேவர பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவேரி தென்கரை தலத்தில் அமைந்துள்ளது. 27வது சிவத்தலமாகும். மேலும் இத்தலம் சிவராத்திரியுடன் தொடர்புடையது. அதாவது நாகராஜனான வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரியில் இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலிலும், 2ஆம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும், 3ஆம் காலத்தில் திரு பாம்புரத்திலும், 4ஆம் காலத்தில் நாகூரிலும் வழிபட்டு பலனடைந்ததாக தல புராணங்களும் கூறுகின்றன. வழிபடும் முறை என்றால், காலையில் இந்த கோயில், அதாவது குடந்தை கீழ்கோட்டம் திருக்கோயில் சொல்லக்கூடிய கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலை வழிபடுதல் வேண்டும். அதன் பிறகு பகலில் நாகேஸ்வரன் சொல்லக்கூடிய திரு நாகேஸ்வரம் கோயில் என்றும் அழைக்கப்படும் அந்த கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு மாலையில் திரு பாம்புபுரம் என்ற கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். மேலும் இத்திருக்கோயிலில் உள்ள நடராஜ மண்டபம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நடராஜ மண்டபம் என்பது ரத அமைப்பில் உள்ளது. இரு புறங்களிலும் உள்ள கல், அதாவது தேர் சக்கரம் உள்ளது. இச்சக்கரங்களின் ஆகாரங்களாக 12 ராசிகளும் இடம்பெற 2 குதிரைகளும் 4 யானைகளும் இழுக்கும் நிலையில் தேர் மண்டபம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெயர் ஆனந்த தாண்டவம் நடராஜ சபை என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இங்கு சிவகாமி அம்மை நடனத்திற்காக தாளம் போடும் பாவத்திலும், மகாவிஷ்ணு குழலூதும் பாவத்திலும் உள்ளனர். இக்கோயிலை கட்டமைப்பு மற்றும் குடமுழக்கம் பார்க்கும் பொழுது கும்பகோணத்தில் இருந்த பாடகச்சேரி சுவாமிகள் எனப்படும்
பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் சிறுக சிறுக பொருள் சேர்த்து இக்கோயிலை திருப்பணி செய்து 1923ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து வைத்துள்ளார். மேலும் 1923க்கு பின்னர் 16 செப்டம்பர் 1959லும் தொடர்ந்து பிப்ரவரி 1, 1988லும் இக்கோயிலில் குடமுழுக்குகள் நடைபெற்றிருப்பது சிறப்பாகும். இக்கோயிலின் குடமுழுக்கு இறுதியாக 29 நவம்பர் 2015இல் நடைபெற்றது. இத்திருக்கோயிலின் தல விருட்ச மரம் என்று பார்த்தால் அது வில்வ மரம், தீர்த்தம் என்று பார்த்தால் அது நாக தீர்த்தமாகும். மேலும் காவல் தெய்வமான படைவெட்டு மாரியம்மன், வலஞ்சுழி விநாயகர், ஐயனார், சப்த மாதாக்கள், சுப்பிரமணியர், சப்த லிங்கங்கள் ஆகியவைகளும் இக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் என்று பார்த்தால் அது சிவராத்திரி, நவராத்திரி, திருவாதிரை, பங்குனி பெருவிழா ஆகியவையும் சிறப்பாக நடைபெறும். இத்திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் 12:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த காணொலிக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.